ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் டைம் தமிழ் சேனல். நம்மளோட சேனலில் புதுசாக டெக் நியூஸ் எபிசோட்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோடாக தான் இது இருக்க போது. இதில் நிறைய டெக் நியூஸஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புது ஃபீச்சர், பயங்கரமான ஃபீச்சர். இது வந்து எந்த ஒரு இதுலேயும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஃபீச்சர்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜை வேலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெசேஜ் வேலிடேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த நோய் வந்து நீங்கள் குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இதில் வேலிடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்டான லிங்க்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஒரு ஸ்பேம் லிங்க்கு, இல்லைனா அவங்களோட டேட்டா ஹேக் பண்ணுறதுக்கான லிங்க்கு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ப்ரொடக்டிவாக இருக்கலாம். நம்மளோட செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி தரப்பு வந்து V5 அப்படிங்கிற ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த V5ல மேஜரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MediaTek Dimensity 720 சிப்செட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பட்ஜெட் தான் உங்களுக்கு வந்து பயங்கரமாக பாசிட்டிவ் வைப்பை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 17,000 ரூபாய்க்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு 5G வந்து ஒரு மேஜரான பாசிட்டிவாக இல்லைனா கூட இன்னொரு 2-3 இயர்ஸில் வந்து நமக்கு 5G வந்து மேஜரான பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி தான் சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் 17,000 ரூபாய்க்கு சேல் பண்ண போகிறாங்க. 8GB RAM 128GB வந்து ஒரு 19 இல்லை 20 வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. OnePlus வந்து எல்லாருமே இப்போ ஆக்சிஜன் வாய்ஸ் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் Android 11 வரும்போது ஹைட்ரஜன் வாய்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் போயிட்டே இருப்பாங்க போல். ஸோ ஹைட்ரஜன் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் அன்பேக் 2020 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து சாம்சங் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து அதை லைவாக பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மேஜரான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Galaxy Note 20, Galaxy Buds, Galaxy Flip Z2, Galaxy Watch அப்படிங்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து Galaxy Tab S7 அப்படிங்கிற ஒரு டேபே லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்லாமே ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்கியிருக்காங்க போல். மொபைல் ஒரு ப்ராடக்ட்டு, பட்ஸ் ஒரு ப்ராடக்ட்டு, டேப் ஒரு ப்ராடக்ட்டு, வாட்ச் ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் மொபைலை லான்ச் பண்ணாங்க. ஸோ உங்களால் நம்ப முடியுதுங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு வயர்லெஸ் ஃபோன், ஒரு கீபேட் ஃபோன்லேருந்து ஃபோன் பேசலாம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு 25 வருஷத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லை? அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ரெண்டுத்துலேயுமே வந்து ஆஃபர்ஸ் விட போகிறாங்க. அமேசானில் வந்து ப்ரைம் டே ஆஃபர் அப்படிங்கிற விட போகிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் சேவிங் டேன்னு போட்டு ஆஃபர் விட போகிறாங்க. அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் HDFC பேங்க் டெபிட் கார்டாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், எது யூஸ் பண்ணிங்கனாலும் கூட நீங்கள் வந்து 10% டிஸ்கவுண்ட் பார்க்கலாம். அதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ICICI பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, ப்ளஸ் வந்து சிட்டி பேங்க்கில் டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் காத்துட்ருக்கு. ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மொபைல்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் விட போகிறாங்க. Realme X2 Pro வந்து 32,000லேருந்து 29,000க்கு பட்ஜெட்டாக இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து K20 Pro வந்து பயங்கரமாக சூப்பராக சேல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஒரு டெக்னிக்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks. Let's make this one.